ஹே ஹலோ போலராய்ட்ஸ் கேமரா இல்லாமல் எப்படி எடிட் பண்ணணும், எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு இந்த வீடியோவில் ஃபுல் டுட்டோரியல் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு கேன்வா ஆப் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் A3 டாக்குமெண்ட்டு சர்ச் பண்ணணும். கீழே ஒரு எலமெண்ட்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு போலராய்ட்ஸ் ஃப்ரேம்னு சர்ச் பண்ணணும். சர்ச் பண்ணிட்டு அதில் ஒருபாடு ஃப்ரேம்ஸு கிட்டும். அதில் எம்டி ஆகிட்டு உள்ள ஒரு ஃப்ரேம் கிடைக்கும். அந்த ஃப்ரேமை சூஸ் பண்ணிவிட்டு அதோட கலரை கொஞ்சம் ஆஃப் ஒயிட் ஆகிட்டு வச்சு கொடுக்கணும். அதோட பேக்ரவுண்டோட கலரையும் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாகிட்டு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். அதோட நமக்கு வேண்டிய சைஸில் அந்த ஃப்ரேமை வச்சு கொடுக்கும். அதில் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்துட்டு நமக்கு எத்தனை ஃப்ரேம் வேணுமோ அத்தனை ஃப்ரேம் வச்சுட்டு அதில் டபுள் ப்ரெஸ் பண்ணும்போது செலக்ட் மல்டிபிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை குரூப் ஆகிட்டு எடுத்துகிட்டு அதோட டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது மேலே இருக்கிறது அப்படியே கீழே வந்துடும். அதில் நமக்கு எத்தனை ஃப்ரேம் வேணுமோ அத்தனை ஃப்ரேம் கொடுத்துட்டு நான் இப்போ ஒரு 5 காலம் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஒரு 20 போலார்ட்ஸ் கிட்டும். அது கூடயே நான் ஃபஸ்ட்டு சொன்ன செலக்ட் மல்டிபிள் கொடுத்துட்டு எல்லா ஃபோட்டோஸையும் கிளிக் பண்ணிவிட்டு வரும்போது நமக்கு கரெக்ட் ஆகிட்டு அரேஞ்ச் ஆகிட்டு வரும். கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும்போது கட் பண்ணும்போது ஈஸியாகிட்டு இருக்கும். தென் ஃபஸ்ட்டு இருக்க ஃபோட்டோ கிளிக் பண்ணும்போது ரீப்ளேஸ்ன்ற இது இருக்கும். அதை கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கணும். அதில் இன்னொரு மெத்தட் உண்டு. கீழே இருந்த கேலரின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதோட ஃப்ரேமோட மேலே ஜஸ்ட்டு வச்சு கொடுத்தா அது எல்லா ஃபோட்டோவும் ஃபாஸ்ட் ஆகிட்டு செட் ஆகிடும். தென் க்ராப் ஆப்ஷன் இருக்கும். அதில் தேவையான ஃபோட்டோ க்ராப் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். போலராய்ட்ஸில் எதாவது எழுத வேண்டியது இருந்துச்சுன்னா கீழே டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நிறைய ஃபாண்ட்ஸ் எல்லாம் வரும். எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு தேவையான கலர் கொடுத்துட்டு டைப் பண்ணிவிட்டு க்ராப் பண்ண அப்புறம் அதில் எங்கே வைக்கணுமோ அங்கே செட் பண்ணி வச்சுக்கணும். தென் மேலே இருக்க சேவ் ஐக்கான் கொடுத்துக்கலாம். அது கொடுத்ததும் நம்ம சேவ் ஆகி கேலரிக்கே வந்துடும் ஃபோட்டோஸ்லாம். அதோட நியர்பையில் இருக்க பிரிண்ட் ஷாப் போயிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு அதில் வர லைனில் கட் செய்தால் மதி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.